சரி, இந்தியாவில் எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் பண்ணி பார்ப்போம். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எத்தனையாக இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனையாக இருக்கும், பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் எத்தனையாக இருக்கும்னு நினைக்கிறோம்? அதாவது கட்சிகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருது. அதாவது 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி ஒரு அசோசியேஷனோ இல்லை ஒரு கட்சியோ உருவாகிறதுக்கு முன்னாடி போய் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடி 29A படி பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ அது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாறுகிறது. அப்படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2500க்கு மேலான கட்சிகள் இருக்குது. இதெல்லாமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். பதிவு செய்யப்பட்ட உடனே அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் வாங்கணும்னா அவங்க தேர்தலை சந்திக்க வேண்டும். இப்போது நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னா என்ன, ரீஜினல் பார்ட்டி அப்படின்னா என்ன? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 2-3 ஸ்டேட்டில் கண்டெஸ்ட் பண்ணி 6% மேலாக ஓட்டுகள் வாங்கி குறைந்தது 2 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்றிருந்தால் அதற்கு பேர் ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டி. அதே போல் ரீஜினல் பார்ட்டிஸ் அந்த ஸ்டேட்டில் 6% ஓட்டு வாங்கியிருந்து குறைந்தது 4 எம்எல்ஏ சீட்டுகளாவது வென்றிருந்தால் அது ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சட்டப்படி. அதில் இப்போது 6% வாங்கிட்டாங்க, 4 எம்எல்ஏ சீட்டு அவங்க ஜெயிக்கல, 2 தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த க்ரைட்டீரியா அவங்களுக்கு சரி வராது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வாங்கினாங்கன்னா அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், வாக்குகள் வாங்கியிருப்பாங்க, சதவீதம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் வெற்றி இருக்காது, எம்எல்ஏ சீட் இருக்காது. அப்போ அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் நிலைக்குமான்னா அது நிலைக்காது. தொடர்ந்து அவர்கள் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற அந்த டேக் அவங்கக்கிட்ட இருக்கும். இதுதான் அந்த நேஷ்னல் பார்ட்டிக்கும் ரீஜினல் பார்ட்டிக்கும் உண்டான ஒற்றுமைகள், வேறுபாடுகள் எல்லாமே. அப்படிப்பட்ட அந்த அங்கீகரிக்கப்பட்ட ரீஜினல் பார்ட்டிஸும் நேஷ்னல் பார்ட்டிஸும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது இந்த அங்கீகாரம் போகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்களுடைய சிம்பலும் அவங்கள விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த குறிப்பிட்ட வாக்குகளை வைத்திருக்கும் வரையில்தான் அந்த சின்னமும் அவர்களோடே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிம்பல் போயிடும். இந்த சிம்பலை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். என்ன அந்த சிம்பல்னால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்.